ஒரே ஒரு மிசைல் எங்க இருந்தாவது பறந்து ஈரான் மேல வந்துச்சு அப்படின்னா மொத்த மிடில் ஈஸ்டும் நாசமாயிருன்ற அளவுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் ஈரான் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இந்த சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறது நீங்க உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கான டைம், அதுக்கு நாங்க தயார் இல்லை. ரெண்டாவது பேச்சுவார்த்தைக்கு 3 நாளைக்கு முன்னாடி முந்தாள் என்ன சொல்லுச்சுன்னா, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்து சம்மதிக்கிறோம்னு சொல்லி முஸ்தபா கம்பெனியோட கையெழுத்து தான் வெளியே வந்துச்சு. ஆனால் ஐஆர்ஜிசி ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்க. ஐஆர்ஜிசி இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே கை ஓங்கி தான் இருக்கவே நடக்காது. ஐஆர்ஜிசி வந்து யாருக்குமே கட்டுப்படாது எக்ஸப்ட் சுப்ரீம் கவுன்சில். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அமெரிக்கா என்ன பிரச்சனை, உன் சொல்ல கேட்டு தான் அமெரிக்கா வந்தாங்க. இப்போ திரும்ப வந்து அமெரிக்கா சொல்லி நீ கேட்க மாட்டேன் என்ன அர்த்தம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து உண்மையிலேயே ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து செய்திகள் வருது. யுஏ என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட இடம் வந்து இனிமேல் உங்களுக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு இல்லை, உங்கள் ஆயுதத்தையும் வாங்கிக்கிறோம், வேறு ஆயுதங்களும் நான் வாங்குவோம் அப்படின்னு. இது ஏற்கனவே சவுதி வர சொல்லிட்டாங்க. கத்தார் வந்து நிறைய அடிபட்டு கத்தாரும் யுஏஏ வழிமொழிகிறதா இருக்காங்க. வரலாற்றில் எழுதப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பம், அமெரிக்கா கை இறங்கிருச்சு, ஈரான் கை, சைனா ரஷ்யா கை ஏறிட்டு இருக்கு. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் நாசர். ட்ரம்ப் இதில் முக்கியமான காரணமாக, அதாவது இந்த போர் நிறுத்தத்துக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறதுக்கான காரணமே அதாவது ஈரானுடைய தலைமைகள் மத்தியில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குது. அதாவது இன்னும் சரியா சொல்லணும்னா ஐஆர்ஜிசியினுடைய கைகள் ஓங்கிட்டு இருக்கு. இது வந்து எப்போ வேணும்னாலும் இது வந்து ஐஆர்ஜிசி இதை வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது அமெரிக்காவுடைய புரிதலாக இருக்கு. இது சரியா சொல்லணும்னா ஐஆர்ஜிசிக்கும் பெசஸ்கியானுக்கும் இடையில ஒரு மோதல் போக்கு இருக்கிறதாகவும் ஒரு விஷயம் பேசப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மையானது சார்? ஏற்கனவே தெரிஞ்சதானே, பிரசிடெண்ட்டை விட ஐஆர்ஜிசியோட கை எப்பவுமே ஓங்கி தான் இருக்கும். ஓகே, அது என்ன ஒரு சின்ன புரிதலுக்காக என்ன சொல்லுவோம்னா, நம்ம நாட்டையும் அங்கேயும் கம்பேர் பண்ணிக்குவோம். நம்ம நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ், அதுக்கப்புறம் அந்த எம்பிக்கள்ல ஒரு ஆள், அவரை எம்பிக்கெல்லாம் சேர்ந்து வந்து பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் ஆட்சி பண்ணுவார். அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத, அது இன்டைரக்டாக எம்எல்ஏக்கள் அண்ட் எம்பி எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் ஜனாதிபதி. ஓகே, அவங்க வந்து அட்லீஸ்ட் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்டில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் கவர்னர் தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், அந்த எம்எல்ஏக்கள் ஒருத்தரை எம்எல்ஏ மற்றவங்க சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுற முதலமைச்சர், அப்புறம் அங்கேருந்து நாமினேட் பண்ணுறவங்க தான் கவர்னர். இது நம்ம செட்டப்பு. ஆனால் நம்ம தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு அரசு எதை நிறைவேற்றணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்து கவர்னர் கையெழுத்து கண்டிப்பாக போடணும். கவர்னர் கையெழுத்து போட்டால் தான் அது வந்து உத்தரவாகும். கவர்னர் கையெழுத்தெல்லாம் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கையெழுத்து போட்டார் ஓகே அப்படின்னு பண்ண முடியாது. அப்புறம் இவர் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அங்கேருந்து சட்டசபையிலேருந்து நிறைவேற்றி அனுப்பிச்சா இவர் வந்து ஓகே போட்டே ஆகணும். அது போடலை அப்படின்னா திருப்பி அனுப்பலாம், விளக்கம் சொன்னால் திரும்ப போட்டே ஆகணும். ஸோ அவருக்கான அதிகாரம் வரையறுக்கப்பட்டிருக்கு, முதலமைச்சருக்கான அதிகாரம் வரையறுக்கப்பட்டிருக்கு. காரணம், முதலமைச்சர் சொன்னதெல்லாம் ஓகே ஆமான்னு சொல்லியாச்சுன்னா இந்த கூட்டம் வந்து ஜால்ரா போடுற கூட்டம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்போ என்ன வேணாலும் செய்யலான்னு வந்துடும். அப்போ என்ன ஆகும், வந்து ஒரு அதிகார போதை வந்துடும். ஓகே, அப்போ வந்து சர்வாதிகார போக்கு இருக்குல்ல வந்துருங்க, இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு அருமையான திட்டம். அங்கே வந்து அப்படியே நாங்கள் ஈரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெசஸ்கியான் அப்படிங்கிறவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர். ஆமாம். ஸோ இது ஒரு டீம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது. அதுக்கப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு சுப்ரீம் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அந்த சுப்ரீம் கவுன்சில் ப்ளஸ் வந்து ஐஆர்ஜிசி. ஆமாம், ஐஆர்ஜிசிங்கிறது நேரடி இராணுவம் கிடையாது, இன்னொரு இராணுவம், நேரடி இராணுவம் தனியாக இருக்காங்க. ஐஆர்ஜிசிங்கிறது சுப்ரீம் கவுன்சில் இருக்குல்ல, அவங்க நியமித்தது. ஸோ அங்கே நாட்டில் வந்து 2 இராணுவம் இருக்குது. ஒன்று நாட்டோட இராணுவம், இன்னொன்று ஐஆர்ஜிசி அப்படிங்கிறத ரெவல்யூஷனரி இஸ்லாமிய புரட்சிப்படை. இது அப்போது இந்த ரெவல்யூஷனரி யாருக்கு கட்டுப்படுவாங்கன்னா அந்த சுப்ரீம் கவுன்சில் கட்டுப்படுவாங்க. சுப்ரீம் கவுன்சிலில் ஒரு 12 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். அந்த 12 பேரும் சேர்ந்து தான் சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒன்ஸ் சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுத்தால் கடைசி வரைக்கும் அவர் தான். அப்புறம் நீங்கள் வந்து இப்போ இதில் பதவியில் வந்து யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் லீடர் தான் ஃபைனல். அவர் சொல்கிறதான், அவரோட உத்தரவு இல்லாமல் அங்கே ஒரு அணுவும் ஆசையாது. இல்லை, அது இப்போ அதில் தான் வந்து சந்தேகத்தை எழுப்புறாங்களே. இப்போ ஐஆர்ஜிசி வந்து
சுப்ரீம் லீடருடைய வழிகாட்டு இல்லாமல் தனிச்சையான முடிவுகளை எடுத்து செயல்படுது. முஸ்தபா கமீனி அவர் வந்து, அதாவது கமீனி அவர்கள் கொல்லப்பட்டவே அவர் அடிபட்டாரு, இல்லை மருத்துவமனையில் இருக்கிறாரு. இப்போது ஐஆர்ஜிசி தான் முழுக்க முழுக்க செய்யுது. இதுதான் அந்த ட்ரம்ப், அதாவது அமெரிக்கா தரப்பில் வைக்கக்கூடிய வாதமே வந்து இப்போ ஐஆர்ஜிசி தனிச்சு செயல்படுது அப்படின்னு குழப்புவாங்க. ஐஆர்ஜிசி இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே தனிச்சு தான் செயல்படுது. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் அப்படித்தான் தனிச்சு தான் செயல்பட்டுச்சு. ஆனால் என்னென்ன வெளியே தெரியல. ஏன்னா அந்த டைமில் வந்து சுப்ரீம் லீடர் வந்து வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ கூட வந்து 2வது பேச்சுவார்த்தைக்கு 3 நாளைக்கு முன்னாடி முந்தாள் என்ன சொல்லுச்சுன்னா, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்து சம்மதிக்கிறோம்னு சொல்லி முஸ்தபா கமீனியோட கையெழுத்து தான் வெளியே வந்துச்சு. அவங்க அது என்ன, அவர் வெளியில் பிரசன்னம் ஆகலையே ஒழிய மற்றபடி அவர் இருக்கார். அது இல்லாமல் இந்த அலி லாரிஜானின்னு ஒருத்தர் கொல்லப்பட்டார் இருந்தார் இல்லையா, அவரோட பொசிஷன் வந்து கிட்டத்தட்ட செகண்டு. இன்னைக்கு வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது யார் தெரியுமில்ல, காலிபாப். அதுக்கடுத்து 3rd பொசிஷனில் இருக்கிறது வந்து அப்பாஸ் அராக்சி. இப்போ இவருக்கு என்ன பொசிஷன் பிரசிடெண்ட்டுக்கு அப்படின்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட 4th பொசிஷன், கிட்டத்தட்ட, அல்லது 3rd பொசிஷன். இவர் வந்து அப்பாஸ் அராக்சி சொல்லு அம்பலம் ஏறுமா அல்லது பெசஸ்கியான் சொல்லு அம்பலம் ஏறுமான்னு அப்பாஸ் அராக்சி சொல்லு தான் அம்பலம் ஏறும். ஏன்னா இந்த டீம் இருக்காங்க இல்லையா, சுப்ரீம் கவுன்சில் டீம், அது வந்து ஐஆர்ஜிசி சப்போர்ட் பண்ணுது. இப்போது முஸ்தபா கமேனி இல்லாமல் வேற ஒருத்தரை சுப்ரீம் லீடராக கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஐஆர்ஜிசி ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்க. எங்கள் ஓட்டு எங்களது எல்லாமே முஸ்தபா கமேனிக்கு தான். ஏன்னா அவரோட 17 வயசுல இருந்தே ஈராக் போரில் கூட இருந்தவர், அவர் நிறையா பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்தாங்க. அதனால ஐஆர்ஜிசி இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே கை ஓங்கி தான் இருக்குது. ஐஆர்ஜிசி தரைப்படை, ஐஆர்ஜிசி நேவல், அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் தனி, அப்புறம் நார்மல் இதுவும் இருக்காங்க. அது கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா பிரசிடென்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் பிரசிடென்ட் கண்ட்ரோல் பண்ணாலுமே அதுக்கு உத்தரவு போட்டு கடைசி ஏதாவது ஒரு ஃபைனல் வரணும்ல, அது வந்து சுப்ரீம் லீடர் தான் போடணும். ஸோ அது வந்து அது ஒரு மாதிரி சிக்கலானது. பட் என்னென்னா கிட்டத்தட்ட சர்வாதிகாரி டைப்பில். ஏன்னா அவர் வந்து மத தலைவர் கம் ஆட்சியாளர் இல்லை. அதை அமெரிக்கா எதிர்பார்க்கறது நினைக்கக்கூடிய அந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றது ஐஆர்ஜிசி வழியாக நடக்காதுன்னு தான் சொல்ல வரீங்க? நடக்கவே நடக்காது. ஐஆர்ஜிசி வந்து யாருக்குமே கட்டுப்படாது எக்ஸப்ட் சுப்ரீம் கவுன்சில். சுப்ரீம் லீடர் வேறு, சுப்ரீம் லீடர் சுப்ரீம் கவுன்சிலுக்குலாம் மேலே. இப்போ சுப்ரீம் கவுன்சில் வந்து ஏதாவது பேசி ஐஆர்ஜிசியில் இந்த மாதிரி மாற்றம் வரணும், ஐஆர்ஜிசிக்குள்ளேயே ஏதாவது மாற்றம் வரணும் அப்படின்னாலுமே சுப்ரீம் கவுன்சில் தான் தீர்மானிக்கணும். அதை பிரசிடென்ட் தீர்மானிக்க மாட்டார். அப்போது அங்கே இருக்கிற பிரசிடென்ட்டும் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருக்கிற பிரசிடென்ட் மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் தான். அதனால் இவரை மதிக்கலை, இவர் மதிக்கிறாங்க அப்படின்னு இல்லை. ஆனால் ஏதாவது சில இடங்களில் வெளியுறவு துறையில் போகும்போது இவருக்கான மரியாதை கொடுத்து இவரே அனுப்பிச்சி வைப்பாங்க. ஆனால் இவரை வந்து என்னைக்கு அந்த பழைய பிரசிடெண்ட் வந்து கொல்லப்பட்டாரோ, அந்த இதில் கிராஷ் ஆச்சுல கொல்லப்பட்டாரோ, அதுக்கப்புறம் இவர் வந்தார்ல, இவர் வந்ததுலேருந்தே இவர் மேலே ஒரு சந்தேக நிழல் படிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு. என்னென்னா, ஒருவேளை மொசாடோட உளவாளியாக இருப்பாரோ, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் மேலே சந்தேக நிழல் படிஞ்சுக்கிட்டே இருக்குது. இவர் சில நேரங்களில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் அயத்துல்லா அலி கொமேனி உயிரோடு இருக்கும்போது போன வருஷம் அந்த 12 நாள் போர் இருக்குல்ல, அந்த டைம், அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி, அதுக்கப்புறமும் இவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இவர் நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக இவர் இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சு, ஏன்னா இவர் வந்து கொஞ்சம், அதாவது அமெரிக்காவோட கைக்கூலியாக இருந்தார்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை இவர் பிரசிடென்ட் ஆகிட்டார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஆர்ஜிசியை பூரா கீழே டவுன் பண்ணி இங்கே இருக்கிற மற்ற இராணுவம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மேலே ஏற்றி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல வந்து தலைகீழே கவுத்தி போட்டு, ஐஆர்ஜிசி இல்லாமல் சுப்ரீம் கவுன்சில் இல்லாமல் பிரசிடென்ட் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு கவுத்தி போட்டு, அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். அவர் மேலே ஒரு சந்தேக நிழல் படிஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும். அதனால் அவர் சொல்லு அம்பலம் ஏறாது. ஏற்கனவே அயத்துல்லா அலி கமேனியாவது கொஞ்சம் சாஃப்டாக வந்து, எப்போ அவரும் நம்மளால் தான் கொஞ்சம் பார்த்து விடு அப்படி சொல்லலாம். இப்போ முஸ்தபா கமேனி வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முரடான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய அனுபவப்பட்ட ஒரு விழுப்புண்கள் நிறைய பட்ட ஆள். ஓகே, நமக்கு அந்த 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 மாதிரி ஒரு இடத்துல அவரும் எப்படின்னா தான் தான் நிறைய முடிவெடுக்கக்கூடியவர். அப்போ என்னதான் கவுன்சில் சொல்லும்போது கடைசியில் சரி என்ன தலைவர் என்ன சொல்கிறீங்க ஓகே அப்படின்னா, இல்லை இது இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தானே சிந்தித்து அதை வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவுள்ள ஆள், அனுபவம் உள்ள ஆள். இன்றைக்கி வந்து அவர் அடிபட்டு சிகிச்சையில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் நிலைமை என்னன்னு நமக்கு வந்து தெரியலை. சரி சார், இப்போ குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் பற்றிய சில விஷயங்கள் வருது. இப்போ என்னென்னா, என்னதான் வந்து ஈரானுக்கு இதுக்கும் போர் நிறுத்தம் நடந்தாலும் தொடர்ந்து வந்து லெபனானை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
இஸ்ரேல் வந்து இப்போ அவங்களும் 10 நாட்கள் வந்து போர் நிறுத்தம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து நேரடியாக லெபனான் மீதான தாக்குதல் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே சொல்லியிருக்கிறாரு. இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் மத்தியிலான உறவு என்ன ஆகுது சார்? அதை தான் இப்போ சொல்ல வந்தேன். ம் அமெரிக்கா இஸ்ரேல் மத்தியில் போர் வந்து இது உறவு வந்து பயங்கர ட்ரிஃப்ட்டில் ரொம்ப பயங்கர மோசமாக இருக்குது. ம் நீங்கள் எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு இவர் வந்து திரும்ப அங்கே ஃபோனை போட்டு நீங்கள் எப்படி இங்கே அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ம் அப்படின்னு இவர் நெத்தன்யாகு வந்து அங்கே ஃபோனை போட்டு பயங்கரமாக பேச ம் ஓகே அங்கேருந்து ஆமாம் அங்கே அடித்தா இங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு நீ இஷ்டத்துக்கு அங்கே பாகிஸ்தான் போரை நிறுத்துறேன் இந்த போர் நிறுத்தேன்னு சொல்ல மாதிரி இந்த இதையும் வந்து இஷ்டத்துக்கு வந்து இனிமேல் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்ல போச்சு அப்படி நீங்கள் சொல்ல அப்படித்தான் சொல்லுவோன்னு சொல்லி இல்லைன்னா அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை உன் சொல்ல கேட்டு அமெரிக்கா வந்தாங்க இப்போ திரும்ப வந்து அமெரிக்கா சொல்லி நீ கேட்க மாட்டேன் என்ன அர்த்தம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து உண்மையிலேயே ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து செய்திகள் வருது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை அப்படின்னா இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யூதர்கள் வந்து அமெரிக்காவில் பெருசாக இருக்காங்க. சரி அவங்க சப்போர்ட் பண்ணட்டும். ஆனால் பெருவாரியான அமெரிக்க மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நிறைய உண்மை தெரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு கட்டத்தில் அடிச்சு பிரச்சனை கலவரம் வந்துருமே. ஏன்னா வயிறு காயுது. அங்கே அமெரிக்காவில் வந்து விலைவாசி கூடிருச்சு. நான் $2 இருந்த கேசோலின் பெட்ரோல் வந்து இப்போ வந்து $7 போதான். 4-5ன்றாங்க. சிலர் பார்த்தா அவ்வளோ ஆகலை. இன்னும் சில இடங்களில் இன்னும் $3 தான் இருக்குது, $2 சொல்கிறாங்க. இதை தாண்டி அங்கே விலைவாசி ஏறுது. வேலைவாய்ப்பு பிரச்சனை. அப்போது ஒரு சில யூதர்களுக்காக நீ நாட்டை அடமானம் வைப்பியா? சில பேர் முற்றுகை நாடாளுமன்றத்திலே முற்றுகை பண்ணுறதெல்லாம் தகவல் வருது. பயங்கர பிரச்சனை இருக்குது. அப்போது இதை தாண்டி ஈரானை வந்து ஹேண்டில் பண்ண முடியலை. பிரச்சனை தானே. அப்போது ஈரான் என்ன சொல்கிறேன், நீ அங்கே தொடக்கூடாது. லெபனான் இந்த அடி அடிச்சு என்ன அர்த்தம் தொடக்கூடாது அப்படின்னா சரி ஓகே லெபனான் இனிமேல் லெபனான் அடிக்காத அப்படின்னு இவனுக்கு லெபனான் அடிக்கணும், வெஸ்ட் பேங்க் அடிக்கணும். அடித்தா தான் நெத்தன்யாவுக்கு வந்து என்ன பிரச்சனை அங்கே நடந்திருந்தா தான் அந்த ஆள் வந்து ஜெயிலுக்கு போகிறது தாமதமாகும். ஜெயிலுக்கு போக முடியாது, போகாமல் தவிர்க்கலாம். இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும். ஏன்னா இப்போ போர் நிறுத்தம் அடுத்த கடத்து பேசுவாங்கல்ல, சரிப்பா இந்த மாதிரி உங்க மேலே ட்ரையல் இருக்குது நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டாங்கன்னா கோர்ட்டில் ஏற்கனவே அவன் மேலே பிடி வாரண்ட் அளவுக்கு வந்து இருக்குது, பிரச்சனை இருக்குது. அங்கே எங்கே சர்வதேச கோர்ட்டில் இல்லை, இங்கே இஸ்ரேல் கோர்ட்லேயே. அப்போ இஸ்ரேல் கோர்ட்டில் போட்டு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை அதிபர் ஆக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டு இவரை ஜெயிலுக்குள்ளே போட்டாங்கன்னா அந்த ஒரு சிக்கலுக்காகத்தான் போட்டு இப்போ பார்த்தாலும் சண்டை ஓடிட்டு இருக்காப்புல ஆள். அதனால் இப்போ பிரச்சனை வந்து ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. அமெரிக்கா கை கீழே இறங்கிருச்சு. அவங்ககிட்ட வந்து பொருளாதாரம் வந்து அவ்வளோ வீக்கு. யுஏஇ $2.5 trillion அதை வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். எனக்கு வந்து இதில் யுவான்லேயும் பிரிஸ் கரன்சியும் வந்து பண்ணணும், இல்லைன்னா நான் வந்து நாசமாக போயிருன்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்குள்ளே பேச்சுவார்த்தை வரும்ல, அது ஈராக்கு பிரச்சனை நிற்குது. ஈரான் வந்து தொடவே முடியலை. சைனா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சத்தம் போடாமல் சவுதி அரேபியா இஸ்ரேலோட வந்து ஒரு 8 பில்லியனோ 8 ட்ரில்லியன் சம்திங் ஒரு பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய இது வெப்பன் வாங்கியிருக்காங்க. எது பாகிஸ்தான் மூலமாக. இதெல்லாம் சேர்த்து கூட்டி கழித்து பார்த்தா அஜிஜோ நம்ம இது போயிருச்சோ அப்படின்னு யுஏ என்ன சொல்லியிருக்காங்க, எங்களோட நிலம் வந்து எங்களோட இடம் வந்து இனிமேல் உங்களுக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு இல்லை. அங்கே இருக்க முக்கியமான ஒரு சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு பிரயோஜனமே இல்லை, அதுக்கே உங்களுக்கு கொடுக்க இனிமேல் நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் வந்து யாரை வேணாலும் நாங்கள் வச்சுக்கிறோம், உங்கள் ஆயுதத்தையும் வாங்கிக்கிறோம், வேறு ஆயுதங்களும் நான் வாங்குவோம் அப்படின்னு. இது ஏற்கனவே சவுதி வர சொல்லிட்டாங்க. கத்தார் வந்து நிறைய அடிபட்டு கத்தாரும் யுஏஇ வழிமொழிகிறதா இருக்காங்க. இப்போ இவங்க வழிமொழிஞ்சிட்டா குவைத்தும் வந்துடும். பஹ்ரைன் வந்து அங்கே உள்ளே போகவே முடியாது. இப்போ ஸ்பெயின் மாதிரியான நாடுகள், இப்போ ஸ்பெயின் மற்ற சில நாடுகள்லாம் ஒரு 5-6 நாடுகள் வந்து இஸ்ரேலோடைய நபர்கள் உள்ளே வருவதற்கும் தடை போட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் சார்? இஸ்ரேல் மீதான உலக நாடுகள்லாம் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கான பின்னணி என்ன? அதாவது நேரடியாக பின்னணி அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைகளை எல்லாம் கொல்றாங்க, கர்ப்பிணிகள் பெண்கள் குழந்தைகளை கொல்றாங்க அப்படின்ற காரணம். அந்த கொல்றதுக்கு அவங்களும் தான் ஆயுதம் கொடுத்தாங்க. ஸோ கொல்றாங்க. மறைமுக காரணம் என்னென்னா அமெரிக்கா கை இறங்கிருச்சு, ஈரான் கை, சைனா ரஷ்யா கை ஏறிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவை மட்டும் நம்பினா அவன்கிட்ட இருக்கிற பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு பத்தாது. ஒரு 2.5 கோடி 3 கோடி பேரல் ஒரு நாளைக்கு, மற்றதெல்லாம் சேர்த்தா 8 கோடி பேரல். அல்லது நீங்கள் வந்து வெனிசுலா சில நாடுகள் எடுத்தால் கூட ஒரு 4 கோடி பேரல் வந்து அமெரிக்கா கண்ட்ரோல் இருந்தால் கூட ஒரு 8 கோடி பேரல் 7.5 கோடி 8 கோடி பேரல் வந்து வேறு நாடுகள்
இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணது யார்? ரஷ்யாவும் சவுதி அரேபியா, இந்த கண்ட்ரிலாம் சப்போர்ட் பண்ணது. இப்போ அவங்கள பகைச்சிக்கிட்டா எனக்கு வந்து அமெரிக்கா வேண்டாம், எனக்கு இவங்க போதும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? நீ ஹியூமன் ரைட்ஸை ரொம்ப மீறிட்டு இருக்க, குழந்தைகளை கொல்ற, கர்ப்பிணி பெண்களை கொல்ற, இதெல்லாம் பண்ணுற. அதனால் உங்கள் யூதர்களுக்கு, இஸ்ரேலர்களுக்கு, யூதர்கள் இல்லை இஸ்ரேலர்களுக்கு இங்கே வர்றதுக்கு தடை அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பித்தது ஸ்பெயின். இப்போ ஃப்ரான்ஸு, யூகே, இன்னும் ஒரு 4-5 நாடு போட்டிருக்காங்க. அது வந்து எப்படின்னா வரலாற்றில் எழுதப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பம் இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பல வருடங்களாக இஸ்ரேலியர்கள், யூதர்கள் குறிப்பாக எல்லாமே, எந்த யூதர்களும் அரபு நாடுகள் இருக்குல்ல, ஜிசிசி நாடுகளுக்குள்ள வர்றது தடையாக இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணது யுஏஇ, முக்கியமாக துபாய். 2000 வாக்கில் அங்கே நான் அப்போ இருந்தேன். அங்கே அந்த டைமில் வந்து ஒரு யூதர் உள்ளே வர்றாரு ஃபைனான்ஷியல் இதுக்காக அப்படின்னு பயங்கரமான ஒரு இதெல்லாம் செக்யூரிட்டி அப்படி போட்டாங்க. ஏன்னா வந்து அந்த ட்ரேட் சென்டர் பக்கத்தில் தான் அங்கே இது நடந்தது, ஹோட்டல் நடந்தது. ட்ரேட் சென்டர் பக்கத்தில் அங்கே ஒரு பெரிய இதில் நடந்தது. அதில் பயங்கரமான செக்யூரிட்டி. அப்போ முதல்ல யூதர்களும் வரலாம் கொண்டு வந்தது யுஏஇ, குறிப்பாக துபாய். அதனால தானே துபாயை வந்து வச்சு வாங்குறாங்க. இப்போ அதே மாதிரி அங்கே வந்து எங்கள் யூதர்கள் இங்கே இஸ்ரேல்காரங்க வேண்டாம், யூதர்கள் அங்கே இருப்பாங்க, இஸ்ரேலர்களையும் வரக்கூடாது தடை. அது இஸ்ரேல் அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா வேறு எங்கே போவாங்க? அப்போது ஆளே வரக்கூடாதுன்னு அப்புறம் அவங்க ப்ராடக்ட்டு, அவங்க பிஸ்னஸ்ஸு, அவன் ட்ரேட் பண்ணுறதுக்கு, அவன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுக்கு எங்கே பண்ண முடியும்? அப்படி இஸ்ரேல் வேண்டாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா கை இறங்கிருச்சு, இஸ்ரேல் கை இறங்கிச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த போருடைய கட்டம் என்னவாக இருக்கும் சார்? இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இப்போ நடக்காது அப்படிங்கும்போது இது அடுத்த கட்டமாக என்னவாக இருக்கும் சார்? நிறைவாக வந்து எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்க இடத்துல இருக்கும். எல்லாரும் உலகமே பயந்துக்கிட்ட இடத்துல. ஏன்னா ஈரான் வந்து நிதானமாக இருக்காங்க, யாரையும் வழியே போய் முன்னாடி அடிக்கலை. ஆனால் அத்தனைக்கும் தயாராக இருக்காங்க. ஒரே ஒரு மிசைல் எங்கே இருந்தாவது பறந்து ஈரான் மேலே வந்துச்சு அப்படின்னா மொத்த மிடில் ஈஸ்ட்டும் நாசமாயிருன்ற அளவுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து இதை எக்ஸாகரேட் பண்ணி அப்படிலாம் சொல்லலை, அங்கே வர்ற தகவல். ஆனால் நாங்கள் யாரையும் தொட மாட்டோம், அமைதியாக இருப்போம். ஒரே ஒரு மிசைல் ஏதாவது வந்து அடித்ததுன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் ஈரான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கான டைம் அது. அதுக்கு நாங்கள் தயார் இல்லை. அப்பாஸ் அராக்சி சொல்லி, ஆமாம், அதுக்கு நாங்கள் தயார் இல்லை. என்ன எப்படி பாருன்னா அப்பாஸ் அராக்சி சொல்கிறாரு, இல்லைன்னா காலிபாப் சொல்ல, மேக்ஸிமம் வந்து இப்போ அப்பாஸ் அராக்சி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், ஓகே, அவர் பேரை சொல்லக்கூட வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா ஓகே அப்பாஸ் அராக்சி அப்படின்னு சொல்லிடலாம், அந்த மாதிரி. ஸோ அப்படி ஒரு சூழல். எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகுமோன்ற ஒரு பயத்தில் அமெரிக்கா வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வரலாம். எப்போ வரலாம்? இப்போது இந்தால நெத்தன்யாகு தட்டி உட்கார வச்சு ஒழுங்காக இருப்பான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க தனி டெசிஷன் எடுத்தாங்கன்னா வரும். இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முக்கியமான இடத்துல இருக்கிறது, அதாவது கொஞ்சமாவது ஓகே அப்படின்னு பாசிட்டிவான இருக்கிற இடத்துல யார் அப்படின்னா ஜேடி வான்ஸ். இது நம்ம பிடி எக்ஸத்து, மார்க்கோ ரூபியோ, இவங்க எல்லாமே வந்து பயங்கர நெகட்டிவான ஆட்கள். சண்டை போட்டே தீரணும், ஈரான் அழிச்சே தீரணும் இடத்துல இருக்காங்க. இல்லை நம்மளோட எதிர்காலம் இப்படி இல்லை, மோசமாக இருக்குது, நமக்கு இப்படித்தான் வேணுங்கிறத இடத்துல ஓரளவு பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ஜேடி வான்ஸ், துணை அதிபர். ஸோ என்ன நடக்க போதில்லை. ஒருவேளை இறங்கி வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை பண்ணு சொன்னால் இவங்க வந்து இடையத்த இருக்காங்க. ஓகே எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் எல்லாத்தையும் விலக்கிக்கிறோம் அப்படின்னு விலக்கிட்டாங்கன்னா பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் என்னென்னா முற்றுகை விலக்கிட்டோன்னு சொல்லியாச்சுன்னா அமெரிக்காவோட கிரீடம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். சரிங்க சார், இந்த பேச்சுவார்த்தை அடுத்தது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். கருத்துக்கு நடத்தும் நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.